ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா, இல்லை ஸ்வீட்? ஏதோ ஒன்று உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? வாயில் போட்டு நல்லா ரசித்து ருசிச்சு அப்படி கண்ணை மூடிட்டு சாப்பிடுவோமா? இந்த கண்ணை மூடிட்டு ரசித்து ருசிச்சு சாப்பிடுவோம். இப்போது மருந்து மாத்திரை ஏதாவது கொடுக்குறாங்க, கசப்பாக இருக்குது, என்ன பண்ணுவோம்? கண்ணை மூடிட்டு டபக்குன்னு வாயில் போட்டு தண்ணியை குடிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் ஏதாவது இனிப்பாக இருந்தால் எடுத்துப்போம், ரைட்டா? ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னா அதை ருசிக்கிறோமானா பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, நம்மளுக்கு தான் அது நடக்குதா அப்படின்னு ஒரு டவுட்டு. அந்த இடத்துல அது சந்தோஷமாக இருக்கிறோமான்னு கூட தெரியல. சில பேர்கிட்ட வந்து நீங்கள் இவ்வளோ நல்ல விஷயத்த பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, நம்ம போய் விஷ் பண்ணால் கூட அவங்க கொஞ்சம் ரொம்ப கூச்சப்பட்டுட்டு இல்லை பரவாயில்ல, அதை ஏற்றுக்கிற மனநிலையில் கூட நிறைய பேர் இருக்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதை அவங்களாலே ஏற்றுக்க முடியலன்றப்போ அவங்களால எப்படி அந்த நல்ல விஷயங்களை இன்னும் பல மடங்கு ஈர்க்க முடியுன்றது உங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்ட கேள்வி. இப்போ அதே இது நம்மளுக்கு தேவையில்லாத கசப்பான சம்பவங்கள் நம்மளை சுற்றி நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலானா, அது எப்போ ஆரம்பிச்சது, எப்படி நடந்தது, எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோம், இது எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சாக நம்ம நினச்சி அனுபவிச்சு, ஒரு தடவை நடந்திருக்கோம், அதை பல முறை நினச்சி பார்த்து அனுபவித்து நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிறோம். அப்போ எதை ஈர்க்க போகிறோம்? கசப்பான சம்பவங்களை தான் இன்னும் அதிகமாக ஈர்க்க போகிறோம். ஸோ நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு என்ன வேணுன்றத நம்ம அதிகமாக நினைக்கணும், தவிர்க்க வேண்டிய விஷயங்களை அதிகமாக நினைக்கக்கூடாது அப்படின்றது தான் இதிலேருந்து சொல்ல வந்த விஷயம். அண்ட் ஈர்ப்பு விதியின்படி நம்மளுக்கு நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கிறதுக்கான தருணம் எப்போ அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கணும், நிகழ்காலத்தில் இப்போ இருக்கணும். ஏன்னா நீங்கள் பழசை நினச்சி கவலைப்படுறப்போ முக்கால்வாசி எங்கே இருப்போம்னா, நம்ம அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு அதில் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா, கடந்த காலத்தில் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம், நிகழ்காலத்தை விட்டுடுவோம். அப்போ இந்த நிகழ்காலத்தை எதிர்காலத்தில் திரும்ப வந்து கடந்த காலம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஆக மொத்தம் நம்ம நிகழ்காலத்தில் வாழவே மாட்டோம், நம்ம வாழ்க்கையவே வாழாத மாதிரி ஆகிடும். நம்ம நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் மட்டுமே நம்ம கேட்டதெல்லாம் பிரபஞ்சம் நம்ம கையில் அல்வா மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும், எந்த விஷயம் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நிகழ்ச்சணத்தில் இருக்கணும். அதாவது இந்த மொமெண்ட்டில் பி ப்ரெசண்ட்டுன்னு சொல்லுவாங்களே, இந்த நிகழ்காலத்தில் இருந்து முழுசாக என்ஜாய் பண்ணி நீங்கள் என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் அப்படின்றது தான் விதியே. ட்ரை பண்ணி பாருங்கள். எதை நினச்சோம் நான் அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலான்ற யோசனை இல்லாமல் இந்த மொமெண்ட் இருந்து வாழ்ந்து பாருங்கள், சந்தோஷமாக இருக்கலாம். தேங்க்யூ.